அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் இறுதி ராசியாக வருவீங்க. அதாவது இப்போது நீங்கள் 12வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. இப்போது மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மேலும் மீனம் ராசியோட அதிபதி நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, அதாவது ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு நீங்க ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே சரிங்களா. இந்த குரு பயிற்சி ஆனது பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் நடக்க போகுதுங்க. மே 1, 2024 அன்னையிலிருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நீங்க எதிர்பார்க்கின்றனமா அனைத்து உகந்த நல்ல பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முழு சுபருங்க சரிங்களா. மேலும் பிரகஸ்பதி மற்றும் இவர் ஒரு வெகுளி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஒருத்தங்க லைஃப்ல மற்ற கிரகங்கள் பலவீனமா இருந்தாலும் கூட நம்மளுடைய குரு பகவான் மட்டும் கொஞ்சம் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட் கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல லா அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்கோங்க. அதுதான் லக்னம். அதுல நீங்க 1ன்னு கணக்கு வச்சுக்கணும். அந்த இடத்துல உங்களுடைய 2, 5, 7 அல்லது 11 முக்கியமா 9 ஆகிய 5 இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஓடி போனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ குரு பகவான் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் செய்வாரு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடங்கள்ல எதனா ஒரு இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா அதே குரு பகவான் பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல அமர்ந்தார் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க. இது குரு பகவானால ஏற்படுமானா கண்டிப்பா கிடையாது சரிங்களா. குரு பகவான் எதையுமே ஸ்டாப் பண்ண மாட்டாரு. ஆனாலும் கூட இப்போ அவர் கொஞ்சம் பலவீனம் ஆகக்கூடிய ஒரு காரணத்தினால நமக்கு நடக்க வேண்டிய சுப காரியங்கள் கொஞ்சம் தடைப்படும். ஓகேங்களா. அதற்காக தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு அப்பப்போ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு நடைபெறவிருக்கும் சுப பலன்கள் அனைத்துமே அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சமயம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல குரு பகவான் அமர்ந்தார் அப்படின்னா ரொம்பவே சிறந்த நல்ல பலன்கள் தருவார் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க 7 சனி காலத்துல இருக்கீங்க. நீங்க என்னதான் 7 சனி காலத்துல இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு இப்போ ரொம்பவே ஃபேவரபிள் பொசிஷன்ல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாது சரிங்களா. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி லைஃபும் பிளஸ் உங்களுடைய அஃபிஷியல் லைஃபும் நீங்க எதிர்பார்த்தோம்னா மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க சரிங்களா. மேலும் வருகின்ற மே மாதம் 1, 2024 அன்னைக்கு குரு பகவான் அஃபிஷியலி மதியம் 2:29 மணி
அதாவது மதியம் 2:29க்கு வந்து அவர் வந்து இடமாற்றம் அடைகிறாரு. இப்போ இதன் காரணமா என்ன ஆகும்? இதுநாள் வரைக்கும் உங்களுடைய 2வது வீட்ல அமர்ந்திருந்த குரு பகவான் வந்து உங்களுடைய 3வது வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதாவது உதவி ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. என்னதான் அவருக்கு இது மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட, குருவுடைய பார்வைக்கு சிறப்பம்சங்கள் அதிகம். சரிங்களா? அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துலேருந்து அவர் வந்து பார்க்கின்ற இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடங்கள்ங்க. தன்னுடைய பார்வைகள் வந்து பார்த்தீங்கன்னா 5, 7 மற்றும் 9 ஆகிய 3 விதமான பார்வைகள் குரு பகவானுக்கு இருக்கு. இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு? தற்சமயம் உங்களுடைய 2வது வீட்டில் இருக்காரு. இருந்துட்டு உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை வந்து ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் பார்ப்பாருங்க. இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு சிலர் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் நீங்கள் அவதிக்குள்ளாயிருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து படிப்படியாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கு இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் இந்த குரு பயிற்சிங்க. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. மே மாதத்திற்கு பிறகு அடுத்து 1 வருட காலத்திற்கு அங்கே தான் அமர போகிறாரு. இதன் மூலமா அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாருங்க. ஸோ இப்போ அவர் இந்த ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு நீங்க கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? மேலும் இப்போ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும். மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் எதனா கருத்து மோதல்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே விலகுங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ மே மாதம் 1, 2024க்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானமான உதவி ஸ்தானமான மறைவு ஸ்தானத்துக்கு வராரு இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ பண உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட நேரத்தில் நீங்கள் பண உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நீங்கள் 7 சனி காலத்தில் இருக்கீங்க. அதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் பணத்தை வந்து மற்றவங்களுக்கு தருவதற்கு முன்னாடியோ அல்லது பணத்தை வந்து செலவிடுவதற்கு முன்னாடியோ 1க்கு 2 வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை செலவிடுவதோ அல்லது மற்றவங்களுக்கு பண உதவி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நிச்சயமாக ஏற்படாது. இல்லை அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? மேலும் வந்து குரு என்ன பண்றாரு? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகும். மேலும் என்ன பண்றாரு? தான் இருக்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இதன் காரணமாக என்ன ஆகும்? ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக இருப்பதற்கும் மேலும் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்.
மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமண வயதை தாண்டிட்டோங்க. இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மே மாதம் 1, 2024 இருந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா குரு பலம் நல்லாவே வருது. சரிங்களா? குரு பலம் இருந்தது அப்படின்னாலே ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ யாருன்னா ஒருத்தருக்கு இருந்தாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு திருமணம் கைகூடிடும். ஸோ, இப்ப நீங்க ஆண் மகனாகவோ அல்லது பெண் மகளாவோ இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு குருபலம் நிச்சயமாக வரும். இதுல இன்னொரு டவுட் நெறைய பேருக்கு இருக்கு. எங்களுக்கு 7 சனி நடக்குது எப்படிங்க நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கிளியரா கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்த நெறைய நண்பர்களுக்கு வந்து 7 சனி காலத்துல தான் திருமணம் கைகூடியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வேலை மாற்றம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு இப்ப வேலை மாற்றம் நடக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக ஏற்படும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜூலைலேருந்து ஆகஸ்ட்குள்ள வந்து நீங்க வேலை மாற்றம் பார்த்துக்கோங்க. ஆனா அதே சமயம் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. "இக்கரைக்கு அக்கரை பச்சை" அப்படின்ற மாரி நீங்க போகின்ற ஆஃபீஸ பத்தி நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பாதகமான செயல்களும் கிடையாது. இல்ல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்ப நீங்க எங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதே ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. மேலும் இப்ப நீங்க வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும். இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. ஸோ, அதன் காரணமா வந்து நீங்க இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சும் உங்களுக்கு சாத்தியமாவே கிடைப்பதற்கும், இது ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100க்கு 100% நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. மேலும் இப்போ நீங்க இருக்கின்ற தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த 7 சனியுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இதுதான் ஐதீகம்ங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு சில நண்பர்கள் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பீங்க. "அப்பனா நாங்க ஃபாரின் போனா மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்காதா?" அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்களுடைய பெர்சனல் பர்த் சார்ட்ல உங்களுக்கு வந்து கிரகங்கள் எந்த பொசிஷன்ல இருக்கோ, மேலும் இப்போ உங்களுக்கு வந்து சாதகமான தசா புக்தி நடக்குது அப்படின்னாலும், இந்த 7 சனியின் தாக்கம் உங்கள ஒண்ணுமே பண்ணாது. ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த மாரி டவுட் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய பெர்சனல் பர்த் சார்ட்ட ஒரு தடவ வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால ரொம்பவே அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்களான குரு பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க் யூ.